لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. நான் நினைக்கிற சைனா போர்ட் அல்லது பேர்வலையை பொறுத்தவரையில இன்றைக்கு ஒரு வரலாற்றுல முக்கியமான ஒரு நாள். எனக்கு முந்தி விளங்கப்படுத்திய ஷேக் அரஃபாத் கரீம் சொன்னது மாதிரி நாங்க இன்னைக்கு பேச போறது அல்லது ஒரு அறிமுகம் என்ற வகையில நாங்க தொடங்க போறது, நீங்க ஒரு ஒரு கட்டிடமாக கற்பனை செஞ்சீங்கன்னா இந்த பில்டிங்கை நீங்க எடுத்தீங்கன்னா கட்டுக்கு விளங்குறது சுவர். ஆனா இந்த சுவர்ல எந்த பலமும் இல்லை. பலமிக்கிற கண்ணுக்கு விளங்காத ஒன்றி அதான் நாங்க பவுண்டேஷன் சொல்லுமே, அத்திவாரம். அந்த அத்திவாரம் தான் உண்மையில இந்த பில்டிங்க தாங்கி பிடிச்சி. அப்படியான ஒரு பாடநெறி அல்லது அப்படியான ஒரு பகுதி தான் இந்த குடும்ப வாழ்க்கை. நான் முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்ல மாட்டேன், என்னை விட அழகா எக்ஸ்பிளைன் பண்ண. நான் என்ன நேரடியாக இந்த தலைமுறை ஆவா முதலாவது ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப அரஃபாத் ஷேக் சொன்னார் என்னென்றால், நாங்க எங்கட உலகத்தில் எங்கட வீட்டுக்குள்ள நாங்க சொர்க்கத்தை அமைத்தால் குர்ஆன் சொல்ற கடைசியாக உங்களுக்கு நாங்க சொர்க்கத்துல உங்களுக்குரிய அந்த விளைவாக சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தாரோம் சொல்லி உலகத்துல நாங்க சொர்க்கமாக நாங்க வாழ்ந்தோம் என்றால், சொர்க்கம் போல வாழ்ந்தோம் என்றால் இதே குடும்பம் அந்த மறுமை நாள்ல சொர்க்கத்தில் எங்களுக்கு வாழலாம் சொன்ன. அதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், திருமணம் முடிக்க போறாங்களும் இருக்கிறேன், திருமணம் முடிச்சு வாழக்கூடிய ஆக்களும் இருக்கிறேன், பேர பிள்ளைகள் உள்ள ஆக்களும் இருக்கிறேன். அப்படிதான் சரி. அப்ப நாங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவாங்க. அரஃபாத் ஷேக் சொன்ன அந்த இலக்கத்துக்கு நாங்க போகணுமா இருந்தா நான் ஒவ்வொருத்தர மைண்ட்லயே ஓடிக்கும் என் குடும்ப வாழ்க்கையை நான் இன்னும் அழகா வாழும். திருமணம் முடிக்க போறாக்கள் யோசிக்கும் கொஞ்சம் கவனமாக தெரிவு செய்யும். அப்படிதானே? அல்லது தெரிவு செஞ்சாக்கள் யோசிக்கணும், முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கவனமா வாழணும் சொல்லி. ஒரு கேள்வி என்னென்றால், சரி இப்ப எனக்கு 40 வயசு, சரி இப்ப எனக்கு 30 வயசு, அல்லது சில பேர் எனக்கு இப்ப 60 வயசு, இது ஒரு மாறையில் வயசு. ஸ்பீச் நல்லா தான் இருந்த, ஆனா பிராக்டிகலி மாறையில். ஏன் தான் கேள்வி? ஆண்களையும் யோசிக்கிறீர்கள், பெண்களையும் யோசிக்கிறீர்கள், இது எப்படி செய்யறது? இது எங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச கொண்டு வர என்று முதலாவது அந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று கிடைச்சாதான் நாங்க தொடங்க போற அந்த கோர்ஸ் எங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், விலை கொண்டு வரலாம். சரி, இப்ப நாங்க அந்த கேள்வியும் இந்த தலைப்பு சைக்காலஜிக்கலி பார்ப்போம். இப்ப உலகத்துல ஒரு புதிய ஒரு சயின்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறதுனா, சயின்ஸ் சொல்லி குர்ஆன் பார்ப்போம். நீரோ பிளாஸ்டிசிட்டி, நீங்க கூகுள் தான் பார்ப்போம் அல்லது ஏஐல பார்ப்போம், ChatGPT-ல நீரோ பிளாஸ்டிசிட்டி. அந்த நீரோ பிளாஸ்டிசிட்டி என்ன சொல்லும் என்றால், உங்களுக்கு எத்தனை வயதுன்னு பிரச்சனை இல்லை. அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேள்வி டிஸ்கஷனா செய்யணும், நான் நேரம் இல்லாத நானே எதிர்க்கிறேன். அந்த பிரெயின்ல என்னென்றால் உங்களுக்கு எத்தனை வயதுன்னு முக்கியம் இல்லை, எப்பயும் உங்களுக்கு 80 90 எத்தனை வயதும் பிரச்சனை இல்ல. நீங்க விரும்புற லைஃப ஹயாத்தன் தையிபாவை நோக்கி உங்களுக்கு போகணும். சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல மாறிடும், அல்லது டீனேஜ் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரையிலும் எனக்கும் மாறும், எந்த ஏஜிலும் மாறும் என்பது இன்னைக்கு சயின்ஸ், குறிப்பா இன்னைக்கு சைக்காலஜிக்கலி நாங்க கூடுதலா படிப்பிக்கிற பாடம். அது மிக முக்கியமான பாடம். ஏன்னா முதல்ல நாங்க நம்புமே மாறிடும். அப்படித்தானே? அல்லது நாங்க யோசிக்கிற இந்த ஸ்பீச்சை கேட்கும் போது என் பேர பிள்ளையா ஒருதான் வளர்ப்போம். நாங்க இன்னைக்கு காலம் முடிஞ்சு மரம் வளர்ந்துட்டு வேறெல்லாம் விட்டு இது போற இன்னைக்கு இலைகளை தான் பெற்றிரும் ஒன்றும் மாத்தியலாம் உள்ள குட்டியெல்லாம் வளர்ப்போம் சிலர் மைண்ட்ல ஓடி இப்படி இல்லை. உங்களுக்கும் மாறிடும், எந்த வயசுக்கும் மாறலாம். அப்ப முடிக்க போறாங்க கொஞ்சம் உறுதியாக சொல்லிடும், கொஞ்சம் அழகா எங்களுக்கு வாழையிலும் சொல்லி. இத குர்ஆன்ல நீங்க பார்த்தா குர்ஆன் வசனம் வார என்னென்றால், ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன்
யாராக இருந்தாலும் நீங்க மாறணும் என்று நினைச்சா அல்லாஹ் தாலா அந்த மாற்றத்துக்கு உதவி செய்வார். நீங்க ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வைங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டை, அல்லாஹ்வுடைய அருளை உங்களுக்கு தருவான்னு சொல்லி இந்த ஆயத்துல சொல்லிக்கிறார். வயசு சொல்லிக்கிறார், அல்லாஹ் சொல்லிக்கிற எந்த சமூகத்துக்கும் மாறலாம், யாருக்கும் மாறலாம். ஆனா இத்தனை வயசுலதான் மாறலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆண்களுக்கு மட்டும்தான் மாறையிலும், பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு ஹயாத்தா தைபாவை நோக்கி போகலும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மாறலாம் அப்படி சொல்லிக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் மாறையிலும், முஸ்லீம் அல்லாஹ்களுக்கு மாறையிலும் அப்படின்னு இது ஒரு பொதுவான வசனம். முதலாவது நாங்க எல்லாரும் முதலாவது சந்தோஷப்படுறோம், நம்பிக்கை அதிகரிக்கணும். நாங்க தொடங்க போற கோர்ஸ் திருமணம் முடிக்க போறாக்களுக்கும் பிரயோசனம், திருமணம் முடித்தவர்களுக்கும் பிரயோசனம், பேரப்பிள்ளைகளை கண்டவர்களுக்கும் பிரயோசனமான ஒரு கோர்ஸ். எல்லாருடைய லைஃப்லும் ஒரு ஹயாத்தன் தையிபாவை நோக்கி எங்களுக்கு போகும். அது கிளியர் தானே. இன்னும் மேலதிகமான கிளியருக்கு நீங்க கிளாஸ் வந்தா தான் சொல்லுங்க. எல்லாம் கிட்ட பண்ணா நீங்க கோர்ஸுக்கு வராது. அப்படிதான். இப்ப ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது என்னன்னா இந்த கோர்ஸ் யாருக்கு? சில நேரம் இந்த நான் நிறைய ஊர்கள்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் போறதானே ஆன்லைன்ல செய்யறேன். ஆட்கள் நினைக்கிற இந்த ப்ரீ மெரிட்டல் கோர்ஸ் அல்லது இந்த ஃபேமிலி லைஃப் சம்பந்தமான கோர்ஸ் யாருக்கு என்றால் இந்த வீட்டுல பிரச்சனையோட இருக்காங்க, இந்த டிவோர்ஸ் எடுத்தாங்க, கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் குழப்பமான கேஸ் அப்படிங்க, அவங்களுக்கு தான் இந்த கோர்ஸ். இந்த சைக்காலஜினாவே கொஞ்சம் மறுபக்கத்துல எல்லாரும் வேலை செய்யறோம். என்னைக்குமே வித்தியாசமா பாக்கி இவரும் சைக்காலஜி படிக்கிற கொஞ்சம் இவருக்கும் சில கேஸ் சைக்காலஜி அப்படிதான் நெகட்டிவா தான் உங்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி எனக்கு அதுல ஒரு சம்பவம். முன்னால கிராம சேவரோட பேஸ் பண்ணி பிராக்டிகலா நான் உங்களுக்கு சொல்றேன். அது கிராம சேவர் சொல்லி என்ன தெரியுமா, இன்னைக்கு போலீஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 கேஸ் வந்தா நகராதிபதி வந்தா அந்த 10 கேஸ்ல அவர் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு 80% கேஸ் சொல்லுமா ஏதோட சம்பந்தம் ஏதாவது என்ட்ரி போர்டிங் சொல்லுங்க. நான் இலங்கையில ஒரு புள்ளி பெற மட்டும் சொல்ல போறேன். கோர்ஸ் வேல்யூ யாருக்கு உங்களுக்கு விலை கொடுக்க ஃபேமிலி ப்ராப்ளம். நீங்க போலீஸுக்கு போய் பார்த்தா தெரியும், ஒரு நாளைக்கு 10 கேஸ்ல 6-7 கேஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலி. அதெல்லாம் ஆச்சரியம். அடுத்த விஷயம் அவர் என்ன தெரியுமா, சார் இது யாருடைய கேஸ் நீங்க படிச்சு பார்த்தால் யாருக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூஸ் பார்த்தால் எல்லாமே படிச்சாங்க. ஒன்றும் கவர்மெண்ட் சேவன்ட் ஆயிப்பாரு, அல்லது ஊர்ல கொஞ்சம் படிக்க ஒரு கொஞ்சம் ஒரு 4 விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஆயிப்பாரு, அல்லது கொஞ்சம் ஊர்ல ஒரு அறிஞர் ஆயிப்பாரு. ஏதோ எஜுகேஷன்ல குவாலிஃபைடான ஆட்கள் படிச்சா இது கூட வரும். விளங்குறா? இந்த கோர்ஸ் அப்ப யாருக்கு பிரச்சனை உள்ளாக்கள், மனநோய் உள்ளாக்கள், டிவோர்ஸ் ஆனாக்கள், அல்லது கொஞ்சம் அந்த மனக்குழப்பம் உள்ளாக்கள், சைக்காட்ரிஸ்ட் மருந்து இருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாருக்கும் தேவை. நான் இப்ப உங்களோட கலெக்ட் பண்ணீங்கன்னா எனக்கும் இந்த கோர்ஸ் தேவை, அரபாஷாவுக்கும் தேவை, அல்தஹ் பிரதருக்கும் தேவை, நகராதிபத்துமாக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. ஏன்னு பண்ணி இன்றைக்கு நீங்க வாழக்கூடிய உலகத்துல உலகத்தை கோணமா விளக்கு இந்த போஸ்ட வை என்ற கேள்வியை நீங்க சரியா நீங்க விளக்கு. இன்றைக்கு நாங்க விரும்பலையோ சொன்ன மாதிரி எல்லாரும் இன்றைக்கு டெக்னாலஜிக்குள்ள அப்படிதான். இதுக்கு எல்லாருக்கும் போன் இல்லாம டெக்னாலஜி இல்லாம எங்களுக்கு வாழ இல்லாத நம்பிக்கை தான் நாங்க மாறி வாப்பா மகனும் சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு மகன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ளோட சந்தையில பேசி கொண்டு கொள்ளையில மார்க்கெட் பேசி முடிவில்லாம பேசி வாப்பா சரியான வாப்பாவை முன்னுக்கு வச்சுக்கொண்டு வாப்பாவை மதிச்சாம மகன் அப்படியே நெருங்கி வளைஞ்செல்லாம் கதைச்சு முழு ஆக்களும் பார்த்து கொண்டீங்க மார்க்கெட் வாப்பா நீ வீட்டுக்கு வா மனசால சொல்லிக் கொண்டிருக்கிற அவனுக்கு விளங்க அவன் வேறு சார் எப்படியோ ஒரு அரவர் படி பேசிட்டு மகன் வாரிக்கல வாப்பா எப்படி போக மாட்டீங்க சொல்ல தேவையில்லை பாரு. வாப்பா
என்னமோ மாடு உனக்கு விளங்குற இல்லையா, இவ்வளவு பேர் பார்த்து வண்டிக்கிற, எனக்கு ஊர்ல மதிக்கொண்டு மீகிற, என் மகனே இப்படி ரோட்ல போற கேர்ள்களோட பேசுறேன்டா, இவ்வளவு அவமானம் மட்டும் வா பேசு சொன்னதுண்டா. பாப்பா, நீங்க நேரடியாக ஒரு கேர்ளோட பேசுறதுதான் நீங்க காண்பீங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த பேஸ்புக்ல எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறேன், என்ன இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல எத்தனை குரூப்ல எத்தனை கேர்ள்ஸோட நான் பேசுறேன் உங்களுக்கு தெரியுமா? அப்பதான் பாப்பா யோசிக்கிற, நாங்க வாழ்ற உலகம் வேற, பிள்ளைகள் வாழ்ற உலகம் வேற. அதுல பாரு மிகப்பெரிய கிளாஸ் விரிவா பார்ப்போம். இன்றைக்கு பிள்ளைகள் என்ன தெரியுமா பட்டிக்கிற கம்பேரிஷன் ட்ராப். பிள்ளைகளோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா போகுது? இன்னைக்கு திருமணம் முடிக்க போற இன்னைக்கு எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் நீங்க காட்சி பாருங்க, பேரண்ட்ஸ் கூட மகனுக்கு கல்யாணம் பேசுறோம், மகனுக்கு கல்யாணம் பேசுறோம்டா, புள்ளகளை விட பயப்படுற இந்த பேரண்ட்ஸ் தான். இந்த புள்ள போய் நல்லா வாழுமோ தெரியாது, இந்த புள்ள போய் நல்ல ஒரு மருமகளா நல்ல மருமகனா இருக்குமோ தெரியாது. அவ்வளவு இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் பயம், பிள்ளைகளுக்கும் பயம். இப்படியான ஒரு உலகத்துல நாங்க வாழ் முடியும். அதுக்காக வேண்டி முடிக்க போறாங்க, பயப்படவும் தேவை. வேற அப்ப நான் முடிச்சு இல்ல இல்ல பின்னால சொல்லிட்டு பிரச்சனை விளக்கம் என்னன்னு அங்கதான் நான் சொல்றேன். அப்ப இதுல சும்மா ஒரு நவீன டெக்னாலஜியில பேரை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் வந்து இந்த இன்னைக்கு எந்த அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள் நம்மளுக்கு ஒரு 2 வேர்டு சொல்லி காமிக்கிறேன் பிரச்சனை விளங்குறதுக்காக. இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல வைங்க, வாட்ஸ்அப்ல எல்லாரும் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாருக்கும் நிறைய. இப்ப நீங்க அந்த குரூப்ல இருந்து வெளியே வாரதுக்கு என்ன செய்யும்? இந்த குரூப் என்ன செட் ஆகுறதுல இடையில நீங்க வெளியே என்ன செய்யறது? லீவ் ஆகும், அது எக்ஸிட் ஆகணும். அப்படித்தானே? நீங்க லீவ் ஆகணும், அது எக்ஸிட் ஆகணும். இப்ப நீங்க யூடியூப்ல ஒரு ஆண்டு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, ஏதோ உங்களுக்கு விருப்பமான ஒரு குக்கரிங்கோ என்னமோ சொல்லுங்க, ஏதோ நீங்க பார்த்துட்டு வாங்க. இப்ப உங்களுக்கு அவட்ட வீடியோ இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்ப நீங்க என்ன செய்யறது? அன்சப்ஸ்கிரைப். ரெண்டும் தான் இன்னைக்கு ஜெனரேஷன் மெயின் இருக்கு. கொஞ்ச காலம் வாழ்ந்து பாக்குறேன், 2 மாசம் 3 மாசம் உங்களுக்கு எனக்கு செட் ஆகுது, நான் எக்ஸிட். கொஞ்ச காலம் வாழ்ந்து பாக்குறேன், 6 மாசம் 7 மாசம் அன்சப்ஸ்கிரைப். நீங்க போனை டச் பண்ணி அவுட் ஆகுற மாதிரி தான் இன்னைக்கு ஃபேமிலி லைஃப்ல இந்த ஜெனரேஷன் எக்ஸிட் ஆகிட்டு. காலியார்மாருக்கே தலை சுத்துற, ஏன்டா நீ அவுட் ஆகுற? காலியார்மாருக்கும் தெரியும், வாரவங்களுக்கும் தெரியும், ஏன் தலா கேட்கிறேன். அவங்களுக்கு சம்பவங்களை சொன்ன ஒரு பிராக்டிகலா விளம்பர ஒரு மிட் வைஃப் வந்து நான் முஸ்லிம் தான், கவுன்சிலிங்ல நல்ல மெச்சூர்டான மிட் வைஃப், நல்ல பக்குவமான பெண். அப்ப அவ வந்து தன் மகளை அண்மையில கல்யாணம் முடிச்சு கொடுத்து, அப்ப முடிச்சு கொடுத்து ஒரு 6-7 மாசம் மட்டும் வாழ்ந்துட்டு மருமகன் சென்றா, எனக்கு உங்களோட மகளோட எனக்கு வாரேன் டெக்னாலஜியில பாரதூரம். ஏன்னா மருமகள் வானம், நான் எனக்கு டிவோர்ஸ் தாங்கன்னு கேட்கிறேன். மாமிக்கு சரியான ஷோ. ஏன் மகன் எனது பிரச்சனையை சொல்லுங்க நீங்க. நான் இந்த மகளுக்கு கொஞ்சம் பேசி விளங்கப்படுத்தி பிரச்சனை தான் நாங்க சமாளித்து பேசி செஞ்சு கொண்டு வந்தானே. எனக்கு வானமோட மருமகள், எனக்கு டிவோர்ஸ் தான், உங்களோட மகள் வான டிவோர்ஸ் தான். எத்தனை முறை கேட்டு பார்த்து அவர் சொல்றது. அப்பதான் அவ வந்து கவுன்சிலிங் வந்து கேட்டு சார் பார்க்கிறோம், மருமான்னு சொல்றதும் இல்லை, ஆனா டிவோர்ஸ் தான் கேட்கிறேன். அப்ப நான் சொல்ல கொஞ்சம் அனுப்புங்க, நாங்க பேசி பார்ப்போம் சொல்லி அவர் வந்தா அவர் சொல்றது தெரியுமா? சார், காரணம் கொண்டும் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியா காரணம், எனக்கு கல்யாணம் அதான், எனக்கு இவோட வாழையில எனக்கு டிவோர்ஸ் தான் கேட்பேன். சரி, எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க, என்ன பிரச்சனை எனக்கு காரணம் என்னன்னு தெரியாது சார், எனக்கு வாணும் அவ்வளவு. டேஞ்சரான விஷயம். இன்னைக்கு ஏன் தலா கேட்கிறேன்னு கேட்கிற ஆளுக்கும் தெரியாத அளவுக்கு மூளையில ஒரு ரசாயனம் உண்டு. இதை தேடி பாருங்க, வீட்டுக்கு போய் யூடியூப்ல டோபமைன் உட்கொண்டு அழகான உட்கொண்டு டோபமைன் நேஷன். இன்னைக்கு எல்லாட்ட பிரெயின்லயும் அந்த டோபமைன் தான் சுரந்து கொண்டீங்க. இன்னைக்கு உண்மையிலே எங்களை இயக்குறது வந்து இந்த டோபமைன். அது வந்தா என்ன தெரியுமா? அவருக்கு காரணம் முக்கியம் இல்ல. இப்ப பிரச்சனை அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா இவரை ஜாப் தெரியுமா? ஐடி ப்ரொஃபஷனல் 24 hours அவர் கம்ப்யூட்டர்ல நிக்கிற, லேப்டாப்போட தான் நிக்கிற, போனோட தான் நிக்கிற. இப்ப பிரெயின்ல வந்து மனுஷனோட வாழுறதுக்கு ஒரு பிரெயின்ல ஒரு பகுதி ஒன்றிக்கிற, அந்த பக்கம் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்விட்ச் ஆஃப். அந்த பக்கம் ஒர்க் வேற இல்ல. வைஃப் கண்டாலே கோவம் வர, வைஃப் மட்டுமல்ல பெண்களை கண்டாலே கோவம் வர, லைஃப் சரி வராது அவங்களுக்கு. அவர் என்ன செஞ்சுக்கிறேன்னு கேட்டால் அந்த பக்கம் ஆஃப் தானே. இவருக்கு போனை கண்டால் லேப்டாப் கண்டால் அப்படியே அந்த ஹோமோன் கூட சுரக்கிற. எத்தனை மணித்தேரம் வைப்பார் லேப்டாப்போட வைஃபோட ஒரு நிமிஷம் வைக்கும். தெரியுமா? மைக்ரோ சீட்டிங். உங்களுக்கு பிரச்சனை விளங்குறதுக்காக சொல்ற, இந்த புள்ளகளும் விளங்கி முடிப்போனதுக்காக சொல்ற.
ஹயாத்தன் தையிபாவுக்குள்ள சவால சைக்காலஜிக்கல் நான் சொல்றோம். இதை நாங்க கவனமா ஹேண்டில் பண்ண இப்ப நீங்க யோசிக்கலாம், சார் நாங்க சந்தோஷமா தானே வாழ்றது, எங்கட லைஃப்ல அப்படி ஒண்ணும் இல்லை, நீங்க உங்களை மோத்த பார்த்த வேலைங்க நீங்க சந்தோஷமா தானே. நான் சொல்றேன் தெரியுமா, வார ஜெனரேஷனை பத்த நான் நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹயாத்தன் தையிபா உலகத்துல வாழ்றீங்க. ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு பெரிய சவால். இது ஒவ்வொரு தாயும் தந்தையும் கட்டாயம் இருக்கு. மைக்ரோ சீட்டிங் என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு கேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஒரு போய் திருமணம் முடிச்சு அவங்க கொஞ்சம் காலம் பாக்குறேன், 2 பேருக்கு வைஃபுக்கு சந்தேகம். இன்னைக்கு அது ஒரு மெயின் இஷ்யூவா தனியே காய்க்கும், சந்தேகத்துக்கு அது ஒரு வேற பேருக்கு. அப்ப அந்த சந்தேகத்துல அப்ப 2 பேரும் கவுன்சிலிங் வந்தா என்கிட்ட வரல, வேற ஒரு பேசி நான் பிரச்சனை சொல்றேன். அப்ப அதே நேரத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா வைஃப் வந்து, சார் இவர் வந்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நிறைய கேர்ள்ஸ்களோட செக் பண்றேன். துணை முறை கண்டேன். இவருக்கு நான் சொன்னேன், நீங்க எப்படி ஒரு அந்நிய பெண்ணோட எப்படி நீங்க பேசுறேன்னா கல்யாணம் நடத்திக்கிற, எங்களுக்குள்ள கழிக்கிற, நாங்க ஒரு ஹலாலான முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்க எப்படி ஒரு பெண்ணோட நீங்க செக் பண்ணுங்க. அப்ப நேரடியா போன கண்டக்ட் ஆகும். அப்ப அவர் சொன்னதை முடிச்சு, நீ எங்க நிக்கிற மூசா நபியில காலத்துல, இன்றைக்கு ஏஐ உலகம், இன்றைக்கு டெக்னாலஜி, இன்றைக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு கேர்ள் ஒன்று போயோட கதைச்சியது, போய் வந்து கேர்ளோட கதைச்செல்லாம் சகஜம், இதெல்லாம் நீ பெரிய பிரச்சனையா எடுக்காது என்று சொல்லி அவர் என்ன செஞ்சா அதை நியாயப்படுத்தி வாழலாம். இப்ப என்னன்னா எந்த அளவுக்கு மாறிக்கிறா, இப்ப அவருக்கு வந்து ஒரு கேர்ளோட பழகுறது வந்து சிம்பிளானது மட்டுமல்ல, இப்ப அவ ஏற்கனவே அதை ஓன் பண்ணதானே அதை கடத்தி இப்ப அது வேற உறவா அது மாறிக்கிட்டுவா. இப்ப என்ன சொல்றது மைக்ரோ சீட்டிங். இந்த சீட்டிங் கண்ணுக்கு விளங்குறது மைக்ரோ. இதான் இஸ்லாம் சொல்ற வலா தக்ரபு ஸினா. நீங்க ஜினா செய்ய வானம்னு சொல்லல, ஜினாவை நெருங்கவும் வானம்னு சொன்னதான் காரணம். இதான் நெருங்குது. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஃபிக்ஹ் சட்டம் நிறைய பெண்களுக்கு தெரியும். என்ன சொல்றேன்னா அதை விட பாரதூரம் என்ற அந்த அளவுக்கு சிம்பிளா பாவம் தானே, பாவம் கூட அது விளக்குறேன். இப்ப இன்னொன்னு நாங்க மறக்கிற இஸ்லாமிக் சைக்காலஜி ஸ்பெஷல் என்ன தெரியுமா, வெஸ்டர்ன் சைக்காலஜில இல்ல, ஷைத்தான் வெஸ்டர்ன் நம்பர் இல்ல, அது ஷைத்தான் வெஸ்டர்ன் அதை நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுவாங்க. இஸ்லாம் சொல்ற ஷைத்தான், நீங்க வைஃபை விட்டு தூரமாகி ஒரு பெண்ணோடு செக் பண்ணும் போது ஷைத்தான் வந்து வைஃபை விட இந்த பெண் அழகா காட்டுவார். அந்த உறவு என்ன வைஃபோடிங்கிற உறவு குறையும், அந்த பெண்ணுடைய உறவு தான் அவருக்கு படிப்படியாக கூடி அது கடைசியில பெரும் பிரச்சனை உருவாகும். எனவே என்ன சொல்லிட்டு போறேன்னா, இந்த போஸ்ட் ஏன் முக்கியம், இந்த போஸ்ட் இருக்கிற பிரச்சனை என்பதை சயின்டிபிக் விதியோடு நான் ஒன்று சொல்றேன். இது உலகத்துல செய்யப்பட்ட ஒரு ஆய்வு தான். யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு போஸ்ட் செய்யற போஸ்ட்ல மட்டுமல்ல, இன்றைக்குள்ள ஜெனரேஷன் இன்னொரு பிரச்சனை நான் ஒன்று சொல்றேன். இன்றைக்குள்ள நிறைய ஆண்களும் தான் பெண்களும் தான் இப்ப நிறைய படிக்கிற விதமான கூட தானே கோர்சஸ் அழகான நல்லதான் கட்டாயம் படிக்கணும், கேர்ள்ஸும் தான் பாய்ஸும் தான். இப்ப இன்னொரு மென்டாலிட்டி வந்தீங்கன்னு தெரியுமா, கல்யாணம் முடிச்சோம், கல்யாணம் முடிச்சாம தான் சுண்ணத்தானே வரல என்று சொல்றது மட்டுமல்ல, கல்யாணம் உண்டாவே இன்னைக்கு டைனோசரை பார்த்தோமே கொஞ்சம் பேர் பார்த்தோம். அதை விட நிம்மதியாக காரணங்கள் மீங்கிற வீட்டுல நடந்த பிரச்சனைகளா, ஊர்கள்ல கண்ட கல்யாண பிரச்சனைகள் அதை பார்த்து சொல்லலாம். அதுவல்ல பிரச்சனை இன்னைக்கு என்னன்னு சொன்னால், திருமண வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுங்க. ஆனா குர்ஆன் சொல்றது எப்படி தெரியுமா, நீங்க திருமணம் முடிச்சாதான் உங்களுக்கு 3 விடயங்களை உலகத்துல தாரோம்னு சொல்றேன். சகீனா, மவத்தா, ரஹ்மா. சகீனான்றா எங்களுக்கு தெரியும், சகீனத்தாத்தால சகீனத்தாத்து நிறைய பேர் சகீனா. சகீனான்றா மன அமைதி, மன அமைதி கிடைக்கல. இரண்டாவது மவத்தா, லவ், அன்பு கிடைக்கல. ரஹ்மா, 2 பேரும் ஒரு புரிந்துணர்வோடு வாழக்கூடிய பரந்த மனப்பாங்கு தான் ரஹ்மத். இதே சொல்றேன்டா, சில நேரம் நாங்க இன்னைக்கு பிரச்சனைகள் நான் சொல்ற நேரத்திலே அல்ல நீங்க பிரச்சனைகளை பார்த்த நேரத்தில் இப்ப ஜெனரேஷனுக்கு அப்படியான மைண்ட் செட் வரையும் திருமண வாழ்க்கை என்பது ஒரு சிக்கலான கஷ்டமான விஷயம் வரலாம். இந்த ரிசர்ச்சை பாருங்க, நவீன ரிசர்ச் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அறிஞர் வந்து சயின்டிஸ்ட் ரிசர்ச் ஒரு பெண்களை கொஞ்சம் பேர் அழைச்சி அவங்களோட கண்ணை மூடிட்ட கண்ணை கட்டிட்டு ஒரு ஆண்கள கையை தொட சொன்னாங்க. அப்ப சில சொன்னாங்க தனிமையில பெண்களுக்கு தனிமையில சொன்னாங்க, தனிமையில ரூம்ல போட்டு வைத்தாங்க.
சில நாட்கள் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த பெண்கள் வந்து ஒரு வகையான தனிமையில டீனேஜ் வயசான பெண்கள் அந்த நேரத்துல அவங்க கடைசியா அந்த பிரெயினை ஸ்கேன் பண்ண பிறகு கண்டது என்ன தெரியுமா, அவனோட பிரெயின்ல வந்து ஒரு வகையான பதற்றம், ஆங்ஸைட்டி, பயம் மாதிரி, ஏதோ என்னமோ உடலாம் ஓடுற மாதிரி, அப்படியான ஒரு பாடி மைண்ட் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி கண்டிப்பாங்க. இரண்டாவது அதே பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா கண்ணை கட்டிட்டு அந்நிய ஆண் ஒரு ஆண்ட கையை தொட சொல்லிக்கிறீங்க. அப்ப அந்த பெண்கள் இரண்டாவது அந்த அந்நிய ஆண்ட கையை பிடிக்க போது ஓரளவு முந்திருந்த பயம் ஓரளவு தான் குறைஞ்ச, ஆனா இன்னும் அந்த பதற்றமும் பயம் இருக்கு. நடக்க போறேன் என்னமோ எனக்கு நான் ஏதோ ஒரு என் பாடியில மைண்ட்ல பிரெயின்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்து கொண்டிருக்கிறேன். நிம்மதியான பிளஷன்ட் லைஃப் ஹயாத்தன் தையவா கிடைக்கிறது. மூன்றாவது என்ன செஞ்சாரு, அந்த பெண்களுக்கு உங்களோட கணவன் கையை பிடிக்கணும்னு சொன்னாங்க. கணவன் கையை பிடித்த உடனே ஆச்சரியம் என்ன தெரியுமா, 100% இமோஷனல் காம். பிரெயின் அப்படியே பிரஷர் குறையிற மாதிரி இந்த டென்ஷன் அப்படியே குறைஞ்சிட்டு போய் மன அமைதி ஏற்பட்டு ஒரு ரிலாக்ஸ்டான லைஃப் கொண்ட அந்த சயின்டிபிக்கலி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ப்ரூவ் பண்ணி காட்டாங்க. இப்ப நீங்க கல்யாணம் முடிக்காம இருக்கிறதா டென்ஷன் கூட, அல்லது சைக்காட்டிஸ்ட மருந்தெடுக்கிறதுக்கான நிலைமைகள் கூடுற, அல்லது கல்யாணம் முடிச்சதுக்கு போறோம், அல்லது திருமண வாழ்க்கை இஸ்லாம் மவத்தா ரஹ்மா சக்கீனா என்ற அல்லாஹ்வுடைய அந்த முக்கியமான அடிப்படைகள் நியதிகளுடைய பாரம்பரிய விளங்குகிறது. எனவே திருமணம் முடிக்க போற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் என்றால், நீங்க எல்லாம் ஹதீஸ் ஒன்று கேள்விப்பட்டீங்கன்னு தெரியுமா? என்ன ஹதீஸ்? நீங்க திருமணம் முடித்தா தான் நீங்க முழுமை அடைவீங்கன்னு சொல்லி. அதுவும் இன்னைக்கு பிரெயின் சயின்ஸ்ல சொல்ல எப்படி தெரியுமா, திருமணம் முடிக்காம இருக்கும் வரைக்கும் ஒரு ஆணும் தான் பெண்ணும் தான் அவசரமா மௌத்தாய் போவாங்க. அவசரமா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா, உடல் ரீதியா அவங்க பேலன்ஸ் இல்ல, பிரெயினும் பேலன்ஸ் இல்ல. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் ரெண்டு பேரும் பூர்ணம் அடைகிறது சொல்லி. எனவே இந்த அழகான வாழ்க்கையை அப்ப நான் இப்ப என்ன சொல்ல வர பாயிண்ட் நீங்க இந்த போது. எனவே இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, நல்ல சொன்ன சவால்கள். இன்றைக்கு நாங்க இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கான ஒரு கோர்ஸ் தொடங்க போறதுக்கான நோக்கங்கள் நீங்கதான். இப்ப உதாரணமா சொல்லுங்க, இந்த மாதிரி பயங்கள் எங்களோட பிள்ளைகளோட மைண்ட்ல வர எப்படி திருமணத்தை பிடிச்சா எனக்கு சந்தோஷம் வரும்னு தெரியாது இருக்கிறது. நான் ஏற்கனவே 1000 பிரச்சனையோட இருக்கிறேன், இந்த மனுஷனை முடிச்சு 2000 பிரச்சனை சமாளிக்க லேஸ் ஆயிருக்கு. எனவே அல்லது நீங்க என்ன சொல்ற, என்ன திருமணம் தோல்வி அடைஞ்ச ஃபெயிலியரான என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது நான் ஒரு பிள்ளையான ஒருத்தரை தெரிவு செஞ்சா ஆளை பார்த்தா நல்லா தான் நிக்கிறேன், முடிச்சதுக்கு பிறகு முடிக்க முந்தி மூசா முடிச்சதுக்கு பிறகு அத்தனை பேரையும் அடிச்சு கொண்டு போறான். நீ யோசிக்கலாம் பிரச்சனை. இந்த கேள்வி ஒன்றுக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை, ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. இது ஷைத்தான்ட கேள்வி. பதில் எங்க வைக்கிறேன், அல்லாஹ் திருமணத்தை எவ்வாறு அமைதிக்கான ஆதாரமா படுத்திக்கணும் என்பதை படிச்சு நீங்க திருமணத்துக்கு தயாராகி முடிச்சீங்கடா, அல்லாஹ் சொன்ன அந்த கிஃப்ட சொர்க்கத்தை உலகத்துல காணலும் சொன்ன அந்த அமைதிய அந்த இன்பத்தை இந்த உலகத்துல கொடுக்கலாம். பிரச்சனைக்கிற வந்து எங்க பிரச்சனைக்கிறது, நாங்க இந்த கோர்ஸ் நாங்க நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை தொடங்குவோம். திருமணம் முடிச்சாங்க நான் சொல்றேன், முடிக்க போறாங்கன்னு சொல்றேன். திருமண வாழ்க்கையோட தொடங்குறோம், அல்லது முடிச்சு வாழ்றாக்கள் ஹஸ்பண்ட் ஆயிக்கலாம், வைஃப் ஆயிக்கலாம், ஆண்கள் ஆயிக்கலாம், பெண்கள் ஆயிக்கலாம். நல்ல ஒரு வாழ்க்கை நாங்க ஆரம்பிக்கணும். ஆனா நாங்க எல்லாம் வீட்டு ஒரு தவறிக்கிறது தெரியும். திருமணம் முடிக்க போறாக்கள் யோசிக்கிற எப்படி தெரியுமா, மாப்பிள்ளையும் தேடு 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 வளர்ப்பது தேடு, மாப்பிள்ளை பொன் தேடு, மாப்பிள்ளையும் கிரோபாலா தேடு, பொண்ணுங்க இது ஒரு பக்கம் தேடி தேடி முடிச்சாக்கள் யோசிக்க என்ன தெரியுமா, நாங்க எங்க 2 பேரும் கல்யாணம் இமோஷனல் டிவோர்ஸ். இமோஷனல் டிவோர்ஸ் ஒரே வீட்டுல வாழ்ந்த, ஆனா ஏடிஎம் பார்த்து ஏடிஎம் வைஃப் கால் பண்ற சீனி வேணும், பருப்பு வேணும், அது அவர் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டாங்க. அவர் ஒரு கார்டு சாம்பார் தேவையான சாம்பார் சொன்னா அவர் கொண்டு அப்படியே இறக்கிறாங்க. பெரிய சாம்பார் எடுத்துக்கொள்ளுங்க, அவ்வளவு. அது வாட்ஸ்அப் பண்ற வைஃப் தேவையான பார்க்க மறுபடியும் எடுப்பிச்சு எந்த கூட அவர் பார்த்துட்டு வைஃப் அனுப்பி. இனி அவர் வார வீட்டுக்கு அந்த முறை ஹோட்டல்ல வைஃப் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கல, நல்லா சாப்பிடுங்க. ஹோட்டல் லைஃப் ஏடிஎம் முதலுக்கு எந்த பேர் யோசிக்க. இப்ப பிரச்சனை
கல்யாணம் முடிச்சாக்க பிரச்சனை தெரியுமா? வைஃப் பாக்குற சார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார், நான் நல்லா தான் சார் இருக்கேன், நான் இவருக்கு ஒரு குறையுமே வச்சு இந்த மனுஷனுக்கு, ஆனா இந்த மனுஷன் சார் நான் அவரோட எல்லா வயலும் இறக்கத்தை நான் இத்தனை முறை வெளிக்காட்டுகிறேன், இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே விலங்குகள் சார், இறக்க உண்டானதுன்னு தெரியாம அப்ப ஒரே கோபம் வரவருக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த பேச போனாலும் போன சொல்லுங்க அவசரம் பிசினஸ் போகணும், கத்தே போகணும், அந்த மாதிரி பிசினஸ் போறதும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே சார் இவருக்கு இந்த ஆம்பளுக்கு ஒரு போர்ஷன் செய்கிறீங்க சரி ஆனா அது இன்னொரு பக்கம் மாட்டேங்கிறது. மாற்றம் சொன்னா என்ன தெரியுமா? நல்ல வேலை ஒரு குடும்பத்துல முடிச்சாக்கள் தான் முடிக்க போறாக்களுக்கு சொல்லி நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு வேணும், தெரிவுதான் மிக முக்கியம். சரியா தெரிவு செய்கிறோம். நீங்க நோ லிமிட்டுக்கு அங்கெல்லாம் போய் ஒரு அபாயங்களுக்கு கஷ்டப்பட்டு வாட்ஸ்அப் எத்தனை பார்த்துட்டு வெளியில பார்த்து தான் நீங்க போறோம். அதே மாதிரி ஹஸ்பண்டை தெரிவு செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்பட தேவை. ஒரே ஒரு வேலை செய்யுங்க. நீங்க எப்படி ஹஸ்பண்ட் வரணும் மனசுல கற்பனை ஒன்றீங்கன்னா அது கற்பனையோட இருக்கும். அதுகளே தெரியும். ஒன்றும் விஜய் அஜித் மாதிரி கற்பனை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அல்லது பாத்திமா இந்த ரசூல் இல்ல அவங்க அவன் மாதிரி கற்பனை பண்ண அதோட சாய்ஸ், அது பிரச்சனை. ஆனா பிரச்சனை தெரியும், நீங்க அவரை மறந்துருக்கோம், முடிக்க போறாங்க அவங்கள மறந்துருக்கோம், நீங்க லேசான வழி உங்களே நீங்க அப்படியான ஒரு பெண்ணாக அந்த கல்யாணம் பேசுற காலத்துல நீங்க தன்னை சேஞ்ச் பண்ணணும். தன்னை நீங்க யாருக்கு சரியா வரைக்கும் நீங்க என்ன உங்களுக்குள்ளால மாற்றம் வரும் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற ஹஸ்பண்ட் அதே மாதிரி நாங்க எங்களைய பத்தி நிறைய வீக்னஸ் வச்சிருக்கோம். பெரிய பாடம் எங்களே சரியா நாங்க ஸ்டடி பண்றதும் இல்ல, எனக்கு நீங்கிற வீக்னஸ் என்ன பலம் என்பதை பார்க்கறதும் இல்ல. ஹஸ்பண்டை மட்டும் நாங்க சரியா அப்புறம் முடிக்காக நடந்தது. புரோக்கர் வந்து அவர்தான் சொல்றது, புரோக்கர் வந்து கல்யாணம் பேசி போறோடனே ஒரு மாப்பிள்ளை போறவர் இப்படிதான் இந்த அவளுக்கு மட்டும் கல்யாணம் பேசுறது நீங்க எப்படியமான எதிர்பார்க்குறேன். சோட்டா சொல்லுங்க, எனக்கு சோட்டா சொல்லுங்க எப்படி சோட்டா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு அப்படிதான் ஆண்கள் பார்க்கல. சரி ஐஸ்வர்யா ராய் சரின்னு சொல்லி இப்ப புரோக்கர் வந்துட்டு என்ன சொன்ன, இவன் வந்து ஐஸ்வர்யா ராய் எதிர்பார்க்கிறேன், அவனை பார்த்தா வடிவேல் மாய்கிறது. இனி எப்படி சார் வடிவேலுக்கும் ஐஸ்வர்யம் செட் ஆகுது? நீங்க எப்படிங்களோ உங்களுக்கு கிடைக்கிறாலும் நல்லவர்களுக்கு நல்லவர்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள். எங்க மாற்றம் வரணும்? ஹஸ்பண்டே அல்ல, ஹஸ்பண்ட் வைஃபே அல்ல, அது கல்யாணம் முடிக்க போற பிள்ளைகள் வரக்கூடிய ஆண்கள் வந்து பெண்ணே அல்ல, பெண்கள் ஆணே அல்ல. உங்களை நீங்க மாற்றணும். எப்படி சில காசு முடிச்சாக்களை நான் சொன்னேன், தேடிய முடிக்கிறேன். முடிச்சாக்கள் உங்களுக்குள்ள மண்டலை கட்டாதிக்கிறோம், செட் ஆகுது இல்லையோ, ஹஸ்பண்டை மாற்றவான அவளே நீங்க நாங்க இடத்துக்கு அவரை மாற்றோம், அவரை பார்த்து வைஃபை மாற்றோம். எங்கள்கிட்ட வந்து சொன்ன ஹஸ்பண்ட் பாருங்க, சரி இப்ப திருப்தியில சார், இப்ப ரசகுல்லா பண்ணதான் திருப்தியில சார், இப்போ நீங்க உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம், நெகட்டிவ் வைஃபை அம்மாவுக்கு அறப்படிக்கணும் இவரே எல்லாம் ஓகே அந்த தியரி. நாங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன், வைஃபை நீங்க மறந்துடுங்க. நாங்க அவர்கிட்ட கேட்க ஒரே ஒரு கேள்வி, நீங்க வைஃப் பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண எல்லாம் டிக் பண்ணிக்கொண்டா சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களோட வைஃபோட என்ன செய்யலாம், கடைசியா 7 நாளுக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு சொல்லுங்க, வைஃபோட நீங்க அமைதியா இருந்து போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா 2 பேரும் கதைச்ச ஒரு டைம் லாஸ்ட் வீக் டைம் கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் யோசிக்கணும் எப்படி நீங்க வைஃபை மாத்த போற. நீங்களே 10 மினிட்ஸ் வைஃபுக்கு ஒதுக்குறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால 9 மனைவிகள் இந்த 9 மனைவிகள் இந்த வீட்டுக்கு ஒரு நாள்ல 9 பேர் வீட்டுக்கு போறாங்க. அவரை விட பிஸியா எங்கட ஆண்கள். அதே மாதிரி நான் பெண்கள் அப்படி ஆண்களை பத்தி பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று சொன்ன போற பெண்கள்கிட்ட கேட்கறது என்றால், சார் நீங்க ஆண்களை பத்தி நிறைய குறைகள் சொல்றாங்க, இந்த மனுஷன குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படும். நீங்க 10 சாமான கடையில கொண்டு சொல்ற எல்லாம் அந்த மனுஷன் எடுத்துட்டு வர, ஒரு சாமான் கொண்டு வரல, ஏன் நீங்க இதை கொண்டு வரல? அப்படி 9 சாமான் கஷ்டப்பட்டு உணர்ந்தீங்க அந்த மனுஷன் பைக்குள்ள போய் வைக்கல, 9 பாராட்டு இல்ல, இதை பட்டரை கொண்டு வரல, எல்லா குழந்தையும் பட்டரை கொண்டு வந்தீங்க.
கொஞ்சம் மரம் எனக்கு மரம் உங்களுக்கு இனி வேற தலையில வேற விஷயங்கள் அவன் வைஃப் மாட்டு கேட்டது என்றால் இந்த மனுஷன் இவ்வளவு குடும்பத்துக்காக கஷ்டப்படுக எப்பயாவது நீங்க மிஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல இருக்கிற நேரத்துல கொஞ்சம் பக்கத்துல போய் கொஞ்சம் அவரை கால கையை பிடிச்சிட்டு நீங்க குடும்பத்துல எவ்வளவு நீங்க உங்களுக்கு எவ்வளவு சில நேரங்கள் உங்களுக்கு உடல் ஃபிட் இல்லாட்டி கூட நீங்க ஒரு நாள் கூட பிசினஸ்க்கு போகாம இருக்கீங்க. நாங்களே இந்த அளவுக்காவது அல்லாடி அருளால பறக்கத்தாகிறது உழைப்பு தான் காரணம் வந்து எத்தனை பேர்கள் சொல்லி கொடுத்திருக்கோம். கடைசியா ரெண்டு சம்பவம். ஒரு நாள் யூடியூப்ல வீடியோ வைப்பாங்க. இலங்கையில விபச்சாரிகளை பேட்டி எடுக்கிறாங்க. இலங்கையில விபச்சாரிகளை கேட்கிற நீங்க விபச்சார வேலை செய்றீங்க ஒரு ரிசர்ச் இலங்கையில யார் உங்கள்கிட்ட அந்த தொழிலுக்காக வாருங்க. விபச்சார பெண்கள் சொல்ற நிறைய ஆண்கள் வாருங்க. எப்படியான ஆண்கள் வாருன்னு கேட்கிறேன். பல விஷயங்கள் ஒன்று பண்ண அப்ப அந்த பெண்கள் சொல்ல சில ஆண்கள் வாருங்க விபச்சாரத்துக்கு அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த தேவையும் அவங்க வந்துட்டு ஒரு காசை கொடுப்பாங்க. காசை கொடுத்துட்டு எங்களோட மடியில ஒரு அரவர் தூக்கிட்டு போறோம். அவ்வளவு எங்க மடியில அரவர் தூக்கிட்டு போவோம். இப்படியான ஆண்கள் விபச்சார வாருங்க. என்ன சொல்ல வாருங்க, நிறைய ஆண்களுக்கு பெண்ணினுடைய மடிக்கு ஒரு வைஃபினுடைய அரவணைப்பு வைஃபினுடைய அந்த மடியில ஆண்களுக்கு கொடுக்கிற ஸ்பேஸ் ஆண்களை இன்னும் மோட்டிவேட் ஆண்களை ஜாகிரியத்திலிருந்து பாதுகாப்பு தேவையற்ற பெண்களின் பார்வைகளிலிருந்து அந்த கணவனை பாதுகாப்பு. எத்தனை பெண்கள் அப்படியான சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. மறுபக்கம் இன்னொரு பெண் என்ன தெரியுமா, எனக்கு ஹஸ்பண்ட் கொஞ்சம் காலம் பேசுறேன் ஆனா இன்னமும் தெரிய நானுங்க திரும்ப ட்ரை பண்ணினேன் ஹஸ்பண்டோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி போறதுக்கு ஆனா செட் ஆகுறது. சார் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க, என்னோட பேசாட்டியும் பரவாயில்லை, என்னுடைய வாலாட்டியும் பரவாயில்லை, நான் அவருக்கு ஒரு பக்கத்துல எனக்கு தூங்கத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தர சொல்லுவோம். அந்த அவருடைய சூட்டால நான் வாழ்றேன். ஆனா அந்த உஷ்ணம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அதனால மட்டும் நான் சாவு வரைக்கும் ஆண்கள் புரிஞ்சு கொள்ளுங்க ஒரு பெண்ணுடைய தேவை. பெண்ணுக்கு என்ன தேவை என்பது ஆண்கள். ஆணினுடைய சூடு ஒரு அன்பு பெண்ணு, ஆணினுடைய சூடு ஒரு பாதுகாப்பு ஒரு பெண்ணு. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இந்த இப்படியான ஒரு திருமணம் முடிக்க போகின்றவர்கள், அதே போல திருமணம் முடித்து வாழக்கூடியவர்கள் எல்லோருக்குமான ஒரு அழகான ஒரு வழிகாட்டாதான் நாங்கள் இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். ஒரு கேள்வியோடு நான் சொல்றேன். கடைசியாக குடும்ப வாழ்க்கையை நீங்க எப்படி கற்பனை பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வைஃப் ஒரு காட்டுல பெரிய ஒரு காடுல ஹஸ்பண்ட் வைஃப் அகப்பட்டு அந்த காடு இப்ப நீங்களும் வைஃப் மட்டும்தான் நீங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் நீங்கிற அந்த காடு இப்ப நல்லா பத்துற காட்டு தீ பரவி கொண்டீங்கிற பரவுற வேகத்தை பார்த்தா 2 பேரும் அங்கினே சாம்பலாகி போகும். அந்த நேரத்துல கணவனுக்கு இந்த வைஃபுக்கு கண்களுக்குல ஹஸ்பண்ட் கால் வந்து இந்த ஹஸ்பண்டுக்கு கால் இருக்கிற வைஃப் வந்து கண்களுக்கு 2 பேரும் வைஃபுக்கு கண் விளங்குற ஹஸ்பண்டுக்கு கால் மட்டும்தான் இயங்குற இந்த 2 பேரும் இருக்கிற நேரத்துல எப்படி அவங்க 2 பேரும் அந்த காட்டுல வெளியே கணவனுக்கு மட்டும் வெளியே வரையணுமா ஒரு கால் இயங்குறல்ல, வைஃபுக்கு மட்டும் வெளியே வரையணுமா கண் விளங்குறல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது காட்டு தீ மாதிரி பல சவால்கள், சுனாமிகள் அடிக்கிறது, புயல்கள் வீசும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அந்த 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 அபாண்ட சம்பவத்தில் 29 நாள் ஆயிஷா நாயகியுடைய பிரிஞ்சு இந்த பெரும் சவால் குடும்ப வாழ்க்கை என்பது இப்படியான புயல்கள் சுனாமிகள் வீசும். அந்த நேரத்துல இவங்க 2 பேருமாய்தான் ஆணிட்ட சில வீக்னஸ் இருக்கும், பெண்ணிடம் சில வீக்னஸ் இருக்கும். ஒரு ஆள் 2 பேரும் தனியா நீங்க காட்டு தப்பு போனீங்கன்னா 2 பேரும் அங்கேயே மவுத்தாகுவீங்க. அப்ப குடும்ப வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, கணவன் நீங்கிற பலத்தை மனைவி பயன்படுத்திக்கிறோம், மனைவி நீங்கிற பலத்தை கணவன் பயன்படுத்திக்கிறோம். வீக்னஸ் 2 பேரும் மறக்கணும், 2 பேரும் சேர்ந்து எப்படி இந்த காட்டுக்கு தப்புவது என்பதுதான் குடும்ப வாழ்க்கை. அதற்கான வழிகாட்டு